ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நான் 3 டைப் ஆஃப் கொழக்கட்டை பண்ணி காமிக்க போகிறேன். அது ஒன்றும் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கோ. ஏன்னா டைம் எடுக்கும், மொத்தமாக ஒரே இதில் போட முடியாது. இப்போ இந்த கப்பால் 1 கப்பு மாவு, முதல்ல இதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா டெய்லி செய்யும்போது திருப்பி நான் மாவு காட்ட போகிறதில்ல, நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதால் 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதை என்ன பண்ணுங்க, ஒரு ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன். 4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இலுப்பச்சட்டியை வச்சுட்டு அடுப்பு கூட ஏற்ற வேண்டாம். முதல்ல நீங்கள் அந்த இதை மாவை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்கோ. எண்ணெய் விட்டுட்டு உப்பு போட்டுட்டு அது நல்லா கலருங்கோ. இந்த மாதிரி நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இதுதான் பதம். தண்ணி வச்சுன்னு தொட்டு பார்க்கலாம், இல்லை நல்லா ஆகிடுச்சுன்னு இதுவாகிடும். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன்னா அந்த சூட்டுலேயே அது கொஞ்சம் இன்னும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், ஒரு இதில் குக்கரை வச்சுட்டு அதில் இதில் இட்லி தட்டில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். நான் ஒரு டைமண்ட் ஷேப்பும் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த டைமண்ட் ஷேப்புக்கு நீங்கள் எண்ணெயை தடவி தட்டில் நல்லா பரப்பிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன்னா வந்துடும். அப்படியே வச்சுட்டேன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த உடனே எப்போவுமே இதெல்லாம் சூடாக போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் நீங்கள் போட்டேன்னா எல்லாம் உதிர நல்லாவே வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும்.